ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பதிவு. அனைவருக்கும் தைப்பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். மகர சங்கராந்தி. ஆமாங்க, பாபாவுக்கும் மகர சங்கராந்திக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி உங்ககிட்ட கேள்வி இருக்கலாம். பாபாவுக்கும் மகர சங்கராந்திக்கும் தொடர்பு இருக்குங்க. பாபாவை தரிசனம் செய்ய ஷீரடிக்கு சென்ற பல பக்தர்கள் பாபாவினுடைய பக்தியில் திளைத்து அவருடைய புகழை பாடுவதிலும் அவரை தினமும் பணிந்து வழிபாடு செய்வதிலும் ரொம்பவே நிறைய அவர்களுடைய வாழ்க்கையே பாபாவுக்கு அர்ப்பணம் செய்த பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாய் சச்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதில் குறிப்பாக மேகான்னு ஒரு பக்தர் முதல்ல அவர் பாபாவை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு விருப்பமே இல்லாமல் தான் ஷிரடிக்குள்ளே நுழையிறாரு. ஆனால் பாபாவை அவர் கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய இஷ்ட தெய்வமான சிவஸ்வரூபமாகவே நினச்சி வழிபட ஆரம்பிச்சிடுறாரு. இவர் நம்பிக்கை இல்லாமல் ஷிரடிக்குள்ளே நுழையும் போது பாபா அவரை இந்த ஷிரடியை விட்டு வெளியே போன்னு சொல்லி விரட்டியதாகவே சரித்திரம் இருக்கிறது. ஆனால் அவர் செய்த தவறை அவரை உணரச் செய்து அவரை தன்னுடைய மிகச்சிறந்த பக்தனாக மாற்றிய ஒரு சிறப்பான விஷயமும் நடந்திருக்கிறது. அதுபோல தாங்க நிறைய பேர் பாபாவை இப்போ வரைக்கும் நம்பாமல் இருக்கலாம். ஏன் பாபாவை சும்மா பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காக கூட ஷீரடிக்கு போகலாம். அப்படி போனவங்களில் நிறைய பேர் பாபா பக்தர்களாக மாறி இருக்கிறார்கள். சாய் சச்சரித்தத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதைப் போல பாபாவை போய் நாம் தரிசனம் பண்ணணுன்னாலே பல ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அந்த விதத்தில் நாம் எல்லாம் பாக்கியசாலிகள். ஏன்னா பாபாவை நாம் பணியக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ நாம் மகர சங்கராந்திக்கும் பாபாவுக்குமான தொடர்பை பார்க்கலாங்களா? மேகான்ற அந்த பக்தரை பற்றி சொன்ன இல்லைங்களா, அவர் சிவபக்தர். அவர் பாபாவை சிவஸ்வரூபமாகவே நம்பினார். ஒரு மகர சங்கராந்தி தினத்தில் பாபாவுக்கு அந்த கோதாவரி தண்ணீரை கொண்டு வந்து கங்கா ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். பாபா இதுக்கு முதல்ல அனுமதி வழங்கலை. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு கண்டிஷன் போட்டு இதை நீ செஞ்சியானா எனக்கு நீ உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி பாபா வந்து மேகா கிட்ட சொல்வார். மேகாவும் அதுக்கு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவர் ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட்டு கோதாவரி நதிக்கரையில் இருந்து கங்கா ஜலத்தை கொண்டு வந்து பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுவார். பாபா போட்ட கண்டிஷன் என்ன தெரியுங்களா? என்னுடைய உடம்புக்கு தலை தான் பிரதானம், நீ என் தலையில் மட்டும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரின்னு சொன்ன மேகா கடைசியில் என்ன பண்ணிடுவாருன்னா, அவர் அந்த உற்சாகத்தில் அந்த பக்தி திளைப்பில் பாபா மேலே அப்படியே கொண்டு வந்த கங்கா ஜலத்தை அவர் தலையில் ஊற்றிடுவார். உடம்பு முழுசுக்கும் ஊற்றிடுவார். அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுவார், நாம் பாபா சொன்னதை கேட்கலையேன்னு சொல்லி. ஆனால் அவருடைய ஆச்சரியத்துக்கு ஏற்ப அவர் பார்க்கும்போது பாபாவினுடைய தலையில் மட்டும்தான் தண்ணீர் ஊற்றப்பட்டது போல இருக்கும். உடம்பு நனைந்திருக்காது. பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு சில விதிமுறைகளை விதித்தாலும் தன்னுடைய பக்தர்களுக்காக நிறைய விதிமுறைகளை சொல்லியிருந்தாலும் அவைகளை எல்லாம் தளர்த்தி கொள்வார். ஆமாங்க, நமக்கு நிறைய வாய்ப்புகளை பாபா கொடுக்குறாரு. அதை நாம் பயன்படுத்திக்கிட்டு கெட்ட விஷயங்களை எல்லாத்தையும் தூர விலக்கிட்டு நல்ல விஷயங்களை வளர்த்துக்கிட்டு பாபாவினுடைய உண்மையான பக்தர்களாக காலங்காலத்துக்கும் நாம் இருக்கணுங்க. இந்த மகர சங்கராந்தி தினத்தில் உங்கள் வீட்டில் பாபாவினுடைய சிலை இருந்தால் அந்த சிலைக்கு பாபாவினுடைய அனுமதியோட, பாபா உங்களுக்கு நான் அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி பாபாவினுடைய சிலைக்கு உங்களால் முடிஞ்ச பால், பன்னீர், தேன் இப்படி எது இருந்தாலும் இல்லைனாலுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தூய்மையான நீரினால் அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அலங்கரித்து உங்கள் கையில் கிடைச்ச மலர்களால் அவரை அலங்கரித்து உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்க. சூரிய பகவானின் ஆசீர்வாதத்தோடு குரு சாயியின் அருளும் கிடைத்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் விலகி ஒளி பரவும், வாழ்க்கை வளமாகும். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தைத்திங்கள் நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.